இதுவரை தளர்நடைன்னு நடந்துட்டு இருக்க கிருஷ்ணன் நன்றாகவே எழுந்து நிமிர்ந்து தடுமாறி விழாத அளவுக்கு நடக்கும் சாமர்த்தியத்தை பெற்றுவிட்டான். அதனால இப்ப நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு கண்ணன் இப்பதான் கொஞ்சம் வேகமா ஓடுறானே, அப்படியே வாடா 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 வாடான்னு நாம கூப்பிட ஓடி வந்து அவன் நம்மள கட்டி அணைச்சிருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். அதனால கிருஷ்ணனை ஓடி வந்து கட்டிக்கோ. எந்த அம்மாவும் அதுதானே ஆசைப்படுவா. கோடிக்கணக்கான தாய்மார்கள் குழந்தைகள் மீது காட்டும் மொத்த பாசத்தையும் ஒரு தாயான பெரியாழ்வார் யசோதை குட்டிக்கண்ணன் மீது காட்டுகிறாள். அதனால வாடான்னு அழைக்கிறா. அது இருக்கட்டும், அதுக்கு ஏன் அச்சோ அச்சோன்னு கூப்பிடணும்னா இத பெரியோர்கள் ரெண்டு விதமாக விளக்குகிறார்கள். ஒண்ணு, நம்ம அமங்கலமா அச்சோ சொல்லுவோம் ஐயோன்னு, அது இல்ல. மங்களகரமாக ஒரு அச்சோ சொல்லுவது உண்டா ஒரு ஐயோங்கிறது. இப்போ ராமனுடைய அழகை கம்பர் சொல்லும் போது வெய்யோ ஒளி மழைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான். ஐயோ ராமன் என்ன அழகுன்னார். திருப்பான ஆழ்வாரும் திருவரங்கநாதனுடைய அழகை அனுபவித்து ஆஹா பெருமாள் பெரிய பெருமாள் என்ன அழகு நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையேன்னார். அது போல கிருஷ்ணன் மட்டும் நம்மள ஓடி வந்து கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எப்பேற்பட்ட அனுபவம். திருமங்கை ஆழ்வார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று அழைக்கிறாரே, அப்படி கிருஷ்ணன் வந்து அணைத்துக் கொள்கிறான் என்றால் அச்சோ எவ்வளவு பெரிய ஆனந்தம், அச்சோ அச்சோ எவ்வளவு பெரிய ஆனந்தம், அச்சோ ஒருவர் அழகியவா என்று சொல்வதாக. இதுவரை கொடுத்த அனுபவம் எல்லாமும் வசதி தான்னாலும் அவன் ஓடி வந்து கட்டிக்கிறான்னா அது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்காதே. அதனாலதான் அச்சோ அச்சோன்னு சொல்கிறார். இது ஒரு விதமான விளக்கம். ஆனா சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இன்னுமே ஆழ்ந்து ஒரு விஷயம் காட்டுறார். பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணுவாளாம், கிருஷ்ணன் குட்டி குழந்தையா இருக்கான் இல்லையா, குழந்தை கிட்ட பேசக்கூடிய மொழியிலேயே தான் பெரியாழ்வார் யசோதை பேசுவாள். இப்ப பெரியவான்னா ஒரு பெரிய சுவாமி எழுந்துருள்கிறார்னா, சுவாமி அமுது செய்கிறீர்களா, அந்தர்யாமி ஆராதனம் ஆகட்டுமா, பிரசாதப்படுறா, இப்படி எல்லாம் நாம கேட்போம். ஆனா குழந்தைன்னா என்ன சொல்லுவோம், மம்மம் சாப்பிடுறியான்னு கேட்போம். மம்மம் அப்படிங்கிறதுக்கு இலக்கணத்திலேயோ இலக்கியத்திலேயோ அகர முதலிலேயோ நாம தேட முடியாது இல்லையா. அது போல இங்க அச்சோ என்பதற்கு அச்சோவா ஐயோவாக்கி இது ஐயோன்னு இலக்கண ரீதியில எல்லாம் அர்த்தம் சொல்லாதீங்கோ. அச்சோன்னா என்ன அர்த்தம்னா அனைத்துக்கொள்னு அர்த்தமா. அச்சோன்னா எப்படி அனைத்துக்கொள்னு ஆகும்னா, அணைச்சுக்கோன்னு அவ்வளவு பெருசா சொன்னா குழந்தைக்கு புரியாதான். அச்சோ அச்சோ அச்சோன்னா என்ன அணைச்சுக்கோன்னு அர்த்தமா. அது குழந்தைக்கே உரித்தான மொழியில அது நமக்கு புரியறதோ இல்லையோ, இங்க பெரியாழ்வார் யசோதை சொன்னா புரிய வேண்டிய ஆசாமி குட்டி கண்ணனுக்கு நல்லா புரியும். அச்சோ அச்சோ ஓடி வந்து அச்சோ 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 என்று அழைப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்பவே ரசமாக மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார்.